ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் குறிஞ்சி பூ பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ் சினிமால அப்பப்ப பூத்துட்டு தாங்க இருக்கும். ஆனா அந்த காலத்தை தான் குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பராசக்தியில தான் முதல் குறிஞ்சி பூ சினிமால நம்ம தமிழ் சினிமால பூக்க தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இப்ப வரைக்கும் ஒரு 100 பூக்களாவது பூத்து இருந்திருக்கும். பூக்கிற பூவெல்லாம் சாமிக்குன்னா பூத்த அந்த 100 பூவும் 100 சாமியா தாங்க இருக்கும். உண்மையாலுமே ரொம்ப அருமையான திரைப்படங்க. நம்ம திரைப்படத்தை பத்தி விமர்சனம் பண்ண போறது இல்ல. அந்த படத்துல இருக்கிற வெறும் 3 வசனத்தை பத்தி மட்டும் தான் நம்ம இங்க பேச போறோம். அம்பாள் என்னைக்கடா பேசினால்னு ஆரம்பிச்ச அந்த டயலாக் தமிழ் சினிமால வசனம் எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு இம்பாக்ட கொடுக்கும் அப்படிங்கறத காமிச்சது நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். கோவில் கூடாது என்று சொல்லவில்லைங்க, அது கொடியவர்களின் கூடாரமா மாறிவிடக் கூடாது அப்படின்னு தான் சொன்னார். இன்னைக்கு அது 100 சாமி படத்துல எப்படி மாறி இருக்குன்னா, அம்மாவுக்கும் உயிர் இருக்கு, என்னென்ன பண்றது, புது செருப்பா இருந்தாலும் ஒரு செருப்பு வந்து போச்சுன்னா இன்னொரு செருப்பும் ரோட்ல தானே கிடக்கணும். எதிரில இருக்கிறவன் சாப்பிட்டானா பசியோட இருக்கானான்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட சாப்பிடுறியான்னு கேக்குறது தானங்க மனிதாபிமானம். பார்க்க போனா படத்துல இருக்கிற மொத்த டைலாகுமே ஒவ்வொன்னா பேச வேண்டியதாதான் இருக்கும். ஆனா இது கொஞ்சம் ஸ்பெஷல் முத்துக்களா எடுத்துக்கலாம். சோ அந்த படத்துல இருந்து நம்ம எடுத்த முத்துக்கள் 3 பத்தி நம்ம இதுல பேசலாம். ஒரு ஆண் கிட்ட நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்கன்னா சரி அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னா போதும். ஆனா நீ இதுக்கு இவ்வளவு பேசணுமா அப்படின்னு அந்த டீச்சர் கேட்ட டயலாக் இருக்குல்ல, என்ன எக்ஸாம்பிள், எந்த மாதிரியான ஒரு ஒரு ஓமை, அது வந்து இலக்கியத்துல போய் எல்லாம் அவங்க எடுத்துட்டு வரல, அன்றாட வாழ்க்கையில அவங்க பயன்படுத்துற எக்ஸாம்பிள்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் கூட போன மாசம் ஒரு செருப்பு வாங்கினாங்க, புது செருப்பு தான். அது ஒரு 2-3 தடவை தான் போட்டிருப்பேன். அதுக்குள்ள ஒரு செருப்பு அந்திருச்சுன்னா நாய் கடிச்சு வச்சிருச்சுங்க ஒரு செருப்ப. ஆனா இன்னொரு செருப்பு புதுசாவே தான் இருக்கு. ஆனா அது யூஸ் பண்ண முடியாது, தூக்கிதான் போடணும். எங்கிருந்து எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னு பாருங்களேன். செல்வி கேட்ட கேள்வி எல்லாத்தையும் செவில்ல அரைஞ்ச மாதிரி இருந்ததுங்க. நான் என்ன செருப்ப அண்ணன் ரோட்லயே கிடக்க, எனக்கும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும்னு மருதாணி வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, இது 3ம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். வந்தவன் கட்டினது மஞ்ச கயிறு மட்டும்தான், அதை வேணா கழட்டி போட்டுட்டு மத்ததெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருந்திருக்கலாம். இந்த டயலாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதே மிகப்பெரிய புரட்சின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா 2026ல வந்திருக்கிற 100 சாமியோட வசனங்களும் அதே ஃபீல, அதே புரட்சிய கொடுக்குதுங்க. ஒரு சினிமாவுக்கு, மக்களுக்கான சினிமாவுக்கு டயலாக்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத 100 சாமிகள் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்குங்க.